ஹலோ எவ்ரிவன், இது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்ட் 2க்கான குவிஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ அடுத்த செட் ஆஃப் 50 கொஷின்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் ஹாஸ் ரீசன்ட்லி கொலாபரேட்டட் வித் டேஷ் கோஸ்டல் மெக்கானிக் இன்கோட தான் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ரிலையன்ஸ் டிஃபென்ஸ். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மிஹான் அப்படின்ற அவங்களோட ஜாயிண்ட் வெஞ்சரை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. எங்கே அப்படின்னா மிஹான், இது வந்து ஒரு கார்கோ ஹப். எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில். ஓகேங்களா? ஸோ ரிலையன்ஸ் டிஃபென்ஸும் கோஸ்டல் மெக்கானிக்கும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரை எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னா மிஹான் அப்படின்ற இடத்துல தான். ஸோ இந்த மிஹான் வந்து மல்டி மாடல், எம்முக்கு வந்து மல்டி மாடல், ஐக்கு வந்து இன்டகிரேஷனல், ஹெச் வந்து கார்கோ ஹப், ஏ வந்து ஏர்போர்ட் அண்ட் என் வந்து நாக்பூர். ஓகே, ஸோ மல்டி மாடல் இன்டகிரேட்டட் கார்கோ ஹப் அண்ட் ஏர்போர்ட் அட் நாக்பூர். இது எங்கன்னா மகாராஷ்டிராவில் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிலையன்ஸ் டிஃபென்ஸோட கோஸ்டல் மெக்கானிக்கல் சேர்ந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ மிஹானுக்கு இந்த நியூஸில் நம்ம மிஹான் வந்து ஃபுல் இது ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் இந்த கோஸ்டல் மெக்கானிக்கோட ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு தான் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லணும். தென் வேறு என்ன இதில் ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து எதில் ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் 100 ஜாகர் ஏர்க்ராஃப்ட், 100 MiG-29 ஃபைட்டர் ஜெட்டு, 20 அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர், L-70 ஏர் டிஃபென்ஸ் கன்ஸ். இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? In which year Saima Wizard win the international champion for her outstanding contribution to the field of autism? Okay, எந்த இயரில் சைமா வசீத் அப்படின்றவங்க, ஓகேவா, இங்கே சைமா வசீத் இவங்க வந்து ஒரு ரீஜியனல் டைரக்டர், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இவங்களுக்கு தான் வந்து மென்டல் ஹெல்த் அவார்டு வந்து ஃபெலிசிட்டேட் பண்ணியிருக்காங்க. எப்போனா 24th ஆனுவல் இன்டர்நேஷ்னல் மென்டல் ஹெல்த் கான்ஃபரன்ஸ் வந்து தாய்லாண்டில் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, இவங்க எப்போ இன்டர்நேஷ்னல் சாம்பியன் அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 2017. ஸோ இவங்க வேறு என்ன அவார்ட்லாம் வின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 2016 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜியன் அவார்ட் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த். இது வந்து வேர்ல்டு ஹெல்த்தோட ஆர்கனைசேஷனோட சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜியன் அவார்டு 2016 வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2017 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சாம்பியன் அவார்டு வந்து அவங்களோட ஃபீல்ட் ஆஃப் ஆட்டிசமில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணதுக்காக வின் பண்ணியிருக்காங்க. யாருன்னா சைமா வெசட். ஓகே, இப்போ இவங்களுக்கு மென்டல் ஹெல்த் அவார்ட் 2025 அப்படின்ட்டு இப்போ வந்து அவார்டும் வந்து ஃபெலிசிட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2016 2017 வாங்கியிருக்காங்க. அதோட இப்போ 2025 வாங்குறாங்க மென்டல் ஹெல்த் அவார்டு அப்படின்றது. ஓகே, சைமா வசிட் அவங்களோட நேம். நெக்ஸ்ட், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஈக்விட்டி ஸ்டேக் டிட் AM Green BV acquire in Greenco Energy Holding from Orix Corporation? 17.5%. ஓகே, ஸோ இது பாருங்கள், AM Green BV, ஸோ AMG இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, 17.5% ஈக்விட்டி ஸ்டேக் வந்து கிரீன்கோ எனர்ஜி ஹோல்டிங்கில் வந்து அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃப்ரம் ஜாப்பனீஸோட ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி தான் இந்த ஹொரிக்ஸ் கார்பரேஷன் அப்படின்றது. ஃபார் எவ்வளோக்குனா 1.4 பில்லியனுக்கு. ஸோ 17.5 1.4. ஸோ இங்கே 4ல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 வருதா, அங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 வருது. யாருன்னா AMG. இவங்க தான் வந்து 17.5% ஈக்விட்டி ஸ்டேக் வந்து கிரீன்கோ. ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, AM Green BVன்னு இருக்கா, ஸோ க்ரீனு ஏஎம்மோட க்ரீனு, இங்கே க்ரீன்கோ எனர்ஜி, ஸோ க்ரீன்கோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரீன்கோ இவங்க வந்து ஓரிக்ஸ் அப்படின்ற கார்பரேஷன் கிட்டேருந்து ஃபார் 1.4 பில்லியன் 17.5% ஸ்டேக் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தென் வந்து ஆஃப்டர் த டீல் AM Green அவங்க வந்து 25% ஸ்டேக் வந்து க்ரீன்கோவில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 பில்லியனு, அங்கே வந்து 0.5% வரும். இங்கே வந்து 25% கிட்ட வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க க்ரீன்கோ. ஓகே, தென் பாருங்கள், இந்த AMG இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஒரு 5 மில்லியன் டன் பர் ஆனம் வந்து ஆஃப் க்ரீன் அமோனியா வித் த ஃபஸ்ட் மில்லியன் டன் பர் ஆனம் ப்ராஜெக்ட் வந்து எந்த இதுக்கு கீழே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்கன்னா காக்கிநாடா ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அங்கே தான் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ 5 மில்லியன் டன் பர் ஆனம் ஆஃப் க்ரீன் அமோனியா. ஓகே,
ஸோ இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐஎன்எஸ் டமால் 8th. Okay, INS Tamal was commissioned in the Indian Navy as the 8th multi-role steeled frigate in the project 1135.6. ஸோ இந்த மாதிரி இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த நியூஸஸ்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த ஐபிபிஎஸ் பிஓக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஇடியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போல் சம்திங்கு. ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறமா வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, அப்புறமா அவார்ட்ஸு, இது எல்லாமே வந்து கொஞ்சம், அதுக்கப்புறமா ஆர்பிஐ நியூஸஸ், இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் போட்டு படிங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது படித்தேன். ஸோ அதனால் இந்த நியூஸஸ்லாம் வந்து கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. ஐஎன்எஸ் டமால். ஓகே, இது வந்து ரஷ்யன் மேனுஃபேக்சர்டு கைடட் மிசில் ஃப்ரைகேட், அதோட பேர் தான் வந்து இந்த ஐஎன்எஸ் டமால் அப்படின்றது. ஓகே, இப்போ ரஷ்யனுக்கும் உக்ரைனுக்கும் நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரஷ்யனுக்கும் உக்ரைனுக்கும் வார் வந்துச்சா, ஸோ ரஷ்யா வந்து என்ன பண்ணிட்டாங்க, உக்ரைனை வந்து டமால் அடித்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐஎன்எஸ் டமால். ஓகே, இது வந்து ரஷ்யன் மேனுஃபேக்சர் பண்ண ஒரு கைடட் மிசில். ஓகே, இது வந்து எங்கே கமிஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் நேவி. எப்போனா ஜூலை 1 எங்கன்னா ரஷ்யாவில் தான் பண்ணியிருக்காங்க, என்தார் ஷிப்யார்ட் அப்படின்ற இடத்துல. ஓகே, இது இந்த ஐஎன்எஸ் டமால் அப்படின்றது 8th மல்டி ரோல் ஸ்டில்ட் ஃப்ரைகேட் இன் ப்ராஜெக்ட் 1135.6 சீரீஸில். ஓகேவா? ஸோ இந்த நம்பரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1135.6. இது வந்து 8வது மல்டி ரோல். ஓகேங்களா? ஸோ 8வது மல்டி ரோல் கொண்ட ஸ்டீல்டு ஃப்ரைகேட்டு தான் இந்த ஐஎன்எஸ் டமால் அப்படின்றது. இது வந்து ரஷ்யானால் பில்ட் பண்ணப்பட்டது. யாருக்கு கொடுக்குறாங்க? இந்தியன் நேவிக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எந்த கிளாஸ் ஆஃப் ஷிப்பை சேர்ந்தது அப்படின்னும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து துஷில் கிளாஸு. ஓகேங்களா? என்ன கிளாஸு? துஷில், ஐஎன்எஸ் துஷில், இந்த கிளாஸை சேர்ந்தது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஐஎன்எஸ் துஷில். ஸோ இந்த மாதிரி கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. தென் வந்து இது எதோடைய பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் ஃப்ளீட்னா ஸ்வாட் ஹார்ம் அப்படின்ற ஒரு பார்ட் ஆஃப் வெஸ்டர்ன் ஃப்ளீட் தான் இது. ஓகேவா? இது வந்து இந்தியன் நேவி. இது வந்து எதுக்கு கீழேனா வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதில் 8th மல்டி ரோல் ஐஎன்எஸ் டமால் ரஷ்யா மேனுஃபேக்சர் பண்ணது. இது எந்த கிளாஸ் ஷிப்பை சேர்ந்ததுன்னா துஷில் கிளாஸை சேர்ந்தது. ஓகே, வேர்ல்டோட ஸ்போர்ட் ஜேர்னலிஸ்ட் டே ஃபால் எவ்ரி இயர் ஆன் 2nd ஜூலை. ஓகே, ஸோ வேர்ல்டோடைய ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் டே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2nd ஜூலை. ஸோ இதுக்கான தீம் பார்த்துக்கோங்க, சாம்பியனிங் ஃபேர் பிளே, ரிப்போர்ட்டிங் வித் இன்டெகிரிட்டி அண்ட் இம்பேக்ட். ஸோ வேர்ல்டு ஸ்போர்ட் ஜேர்னலிஸ்ட் டே 2nd ஜூலை. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள், வேர்ல்டு டே அதை விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு துறையை பற்றி பேசியிருக்காங்க, 2nd ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற ஒரு செக்டார் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ 2 செக்டார். ஸோ இது 2ஆம் தேதி. ஸோ எந்த மந்த் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூலை அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதோட தீம் பார்த்தீங்கன்னா சாம்பியனிங் ஃபேர் பிளே, ரிப்போர்ட்டிங் வித் இன்டெகிரிட்டி அண்ட் இம்பேக்ட். ஓகே, இந்த டே வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போனா 1994 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஸ்போர்ட்ஸ் ப்ரெஸ் அசோசியேஷனோட 70th ஆனிவர்சரியை இந்த டே வந்து மார்க் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தீம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சாம்பியனிங் ஃபேர் பிளே, ரிப்போர்ட்டிங் வித் இன்டெகிரிட்டி அண்ட் இம்பேக்ட். எந்த ஸ்டேட் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் நியூ ஃபானா டிஸ்கவரிஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேரளா. ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியா வந்து இப்போது 683 நியூ ஸ்பீஷீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க 2024. ஓகே, எவ்வளோ? 683 நியூ ஸ்பீஷியஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 683. ஓகேங்களா? ஸோ இதில் எந்த ஸ்டேட் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூ டிஸ்கவரிஸ் ஆஃப் ஃபானா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கேரளா. ஓகே, ஸோ இந்தியா வந்து 683 நியூ ஸ்பீஷியஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து கேரளா தான் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் நியூ டிஸ்கவரிஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. தென் ஃப்ளோரா இருக்குல்ல, ஃபானா ஃப்ளோரா, கரெக்டாக? ஸோ ஃப்ளோராலையும் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃப்ளோரா டிஸ்கவர் பண்ணதும் கேரளா தான். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே ஃப்ளோராவும் சரி ஃபானாவும் சரி கேரளா தான் டாப் பிளேஸில் இருக்காங்க. ஃபானாவில் 2nd பிளேஸில் யார் இருக்காங்கன்னா கர்நாடகா, 3rd பிளேஸ் தமிழ்நாடு. ஓகே, ஸோ அதில் ஃபானாக்கு ஃபஸ்ட்டு 3 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு. ஃப்ளோராவில் கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட். ஓகே, ரெண்டுத்துலேயுமே கேரளா மட்டும்தான் காமன். அங்கே ரெண்டுமே சவுத் ஸ்டேட் வந்தது, கர்நாடகா, தமிழ்நாடு. இங்கே வந்து எல்லாமே வந்து மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட், நார்த் ஸ்டேட் வந்தது. ஓகே, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க.
அவ்வளோதான், இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஃப்ளோரா ஃபோனா. ஓகே, இந்தியாவோட நியூ ஸ்பீஷஸ் ஆட் பண்ணது 683. 683. Dash is a web-based portal for issuing various type of licenses and registration certificate that are part of various digital initiatives being taken by the Department of Telecommunication. Okay, so எந்த web type of web-based portal யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சாரல் சஞ்சார். ஓகே, ஸோ இது வந்து வேரியஸ் டைப் ஆஃப் லைசன்சஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த சாரல் சஞ்சர் அப்படின்றது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வேரியஸ் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ்க்கு ஒரு பார்ட்டு தான் இது. எதுனா இந்த லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு. இது எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் தான் வந்து லான்ச் பண்ணது தான் இந்த சாரல் சஞ்சர் போர்ட்டல். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இதோட நெட்வொர்த்து வந்து பார்த்திங்கன்னா 100 crore சொல்லியிருக்காங்க. 100 கோடி நெட்வொர்த்து. தென் இந்த சாரல் சஞ்சருக்கான ஃபுல் ஃபார்ம் சிம்பிளிஃபைடு அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸ். இது வந்து ஒரு வெப் பேஸ்டு போர்ட்டல். இது வந்து என்ன பண்ணுன்னா வேரியஸ் டைப் ஆஃப் லைசன்சஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணும். இதை எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? 2018 இந்த சாரல் சஞ்சர் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறதுக்காக. அண்ட் இதோட ஆண்டர்பிரைசஸ் வந்து எவ்வளோ நெட்வொர்க் வந்து வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 crore சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஈஸி தான், ஞாபகம் வச்சுக்கலாம். சாரல் சஞ்சர் இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். லைசன்ஸு. ஸோ லைசன்ஸ் நம்மளுக்கு எதுக்கு தேவை? பைக் ஓட்டுறதுக்கோ கார் ஓட்டுறதுக்கோ சம்திங் எதுக்கோ. பைக் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பைக் ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு லைசன்ஸ் தேவை. ஸோ பைக் ஓட்டும் போது சாரல் வந்துடுச்சு. ஆனால் மழை பெஞ்சாதான் நம்மளால் பைக் ஓட்ட முடியாது. லைட்டாக சாரல் வந்தால் நம்ம பைக் ஓட்டின்னு போயிடுவோம். ஓகேங்களா, ஸோ இங்கே லைசன்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். ஸோ கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஆனால் அதை நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒன்று சொன்னோமே அப்படின்றத ஞாபகம் வச்சு அந்த ஆன்சர் கிளிக் பண்ண முடியும். அதுக்காக தான். Next, what was the title of the WaveX Startup Challenge 2025 launched by the Ministry of Information and Broadcasting? Okay, so எந்த டைட்டில் வந்து WaveX Startup Challenge 2025 வந்து வச்சுருக்காங்கன்னா பாஷா சேட்டு ரியல் டைம் லாங்குவேஜ் டெக் ஃபார் பாரத். ஓகே, ஸோ நல்லா பாருங்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்ட் இவங்க லான்ச் பண்ணது தான் இந்த WaveX ஸ்டார்ட்அப் சேலஞ்ச் 2025 அப்படின்றது. ஓகே, இதுக்கு வந்து ஒரு டைட்டிலும் வந்து வச்சுருக்காங்க. அந்த டைட்டிலோட பேர் என்னென்னா பாஷா சேட்டு ரியல் டைம் லாங்குவேஜ் டெக் ஃபார் பாரத். ஸோ இதுதான் வந்து இதுக்கான டைட்டில். ஓகே, ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் இன்னோவேட்டிவ் ஏஐ டூல்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த டைட்டில் தான் இந்த டைட்டில். ஓகே, ஸோ இது எந்த ஸ்டார்ட் அப் சேலஞ்சுக்கு வச்சுருக்காங்க? WaveX ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் 2025க்கு. ஓகே, ஸோ WaveX அப்படின்றதே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆக்சிலரேட்டர் பிளாட்ஃபார்ம் தான். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், The National Institute of Public Cooperation and Child Development. National Institute of Public Cooperation and Child Development வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா டு பே ட்ரிபியூட் டு த லீகசி ஆஃப் விச் சோஷியல் ரிஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் கோஆப்ரேஷன் சைல்ட் டெவலப்மெண்ட்டை என்னன்னு மாற்றிருக்காங்கன்னா சாவித்ரி பூலே நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யாரை வந்து ட்ரிபியூட் பண்ணுற விதமாக இந்த இது பண்ணியிருக்காங்கன்னா சாவித்ரி பாய் அவங்கள வந்து ட்ரிபியூட் பண்ணுற விதமாக தான் இதை வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் கோஆப்ரேஷன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்டு. ஸோ அதுதான் வந்து சாவித்ரி பாய் அப்படின்றவங்களோட ஆனர் பண்ணுற விதமாக சாவித்ரி பாய் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஃபிஷியலாக ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, which among the following is not a permanent member of United Nations Security Council? ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலோட பர்மனண்ட் மெம்பர் எது கிடையாதுன்னா கிரீஸ். ஓகே, ஸோ இந்த நியூஸ்மே இம்பார்ட்டன்ட் தான். இங்கே பாருங்கள், பாகிஸ்தான் வந்து பிரசிடென்சி ஆஃப் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து அஃபிஷியலாக டுக் ஓவர் பண்ணியிருக்காங்க ஃபார் 2 year டேர்முக்கு நான் பர்மனெண்ட் மெம்பராக.
ஓகே. ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு 2 இயர் டேர்முக்கு நான் பர்மனெண்ட் மெம்பர் தான் யாருன்னா பாகிஸ்தான். இவங்க வந்து அஃபிஷியலாக வந்து அந்த பிரசிடென்சி இது வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில். ஓகே, ஆக்சுவலி இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஜான்வரி 2025 தான் அவங்களோட பிரசிடென்சி ஸ்டார்ட் ஆகுது. 31 டிசம்பர் 2026 வந்து அவங்களோட பிரசிடென்சி வந்து எண்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ஆனால் வந்து பாகிஸ்தான் வந்து நான் பர்மனெண்ட் மெம்பர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 5 பேர் மட்டும்தான் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனெண்ட் மெம்பராக இருக்காங்க. ஒன்று வந்து த யூஎஸ், ரஷ்யா, த யுனைடெட் கிங்டம், சைனா, ஃப்ரான்ஸ். ஸோ நம்ம இந்தியா கூட பர்மனெண்ட் மெம்பர் கிடையாது. எதுக்குன்னா யுனைடெட் நேஷனோட செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு. ஸோ யுஎன்எஸ்சி 4 லெட்டரு, 5 பர்மனெண்ட் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் த யூஎஸ்ஸு, த யுனைடெட் கிங்டம், சைனா டாப் 3 கண்ட்ரிஸு. தென் வந்து ரஷ்யாவும் டாப்பில் இருக்காங்க, ஃப்ரான்ஸு. ஓகே, ஸோ இந்த 5 கண்ட்ரி தான் வந்து பர்மனெண்ட் மெம்பராக இருக்காங்க. இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நான் பர்மனெண்ட் மெம்பரில் தான் ஹல்கேரியா, டென்மார்க், கிரீஸ், குயானா, பாகிஸ்தான், பனாமா, ரிபப்ளிக் ஆஃப் கொரியா, சைரோ லியானோ, ஸ்லோவேனியா, சொமாலியா இவங்கெல்லாம் 2 இயர் டேர்முக்கு நான் பர்மனெண்ட் மெம்பராக எலெக்ட் ஆகிருக்காங்க. அப்போது யுஎன்எஸ்சி 4 லெட்டரு, 5 பர்மனெண்ட் மெம்பரு, அப்படியே மல்டிபிள் 10 நான் பர்மனெண்ட் மெம்பர். ஓகே, ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் 2 இயர் டேர்ம் தான். ஓகே, ஸோ எப்படி 2 இயர் டேர்ம் ஞாபகம் வச்சுக்கலான்னா, இங்கே 5 பர்மனெண்ட் மெம்பர், 10 நான் பர்மனெண்ட். ஸோ இதை டிவைட் பண்ணுன்னா 2. ஸோ 2 டேர்ம், 2 இயர்ஸ்க்கான பீரியட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. The year 2025 marked the dash celebration of the United Nations International Day of Cooperative. Actually 31st. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஜூலை தான் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சாட்டர்டே ஆஃப் ஜூலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சாட்டர்டே ஆஃப் ஜூலை. இந்த வருஷம் 5th ஜூலை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ். ஸோ இது வந்து எத்தனாவது இன்டர்நேஷ்னல் டேன்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷனில் 31st. ஓகேங்களா. ஸோ இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் டேன்னு பார்க்கும்போது 103. ஆக்சுவலி இதையே வந்து 2ஆக பிரிக்கிறாங்கம்மா. ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னா அது வந்து 103வது இயர் மார்க் பண்ணுது. யுனைடெட் நேஷனோட இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கோஆப்ரேட்டிவ்னா 31st மார்க் பண்ணுது. ஸோ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 103 அப்படியே திருப்பி போட்டால் 31. ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல், அப்புறமா தான் யுனைடெட் நேஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு தீம் பார்த்துக்கோங்க. கோஆப்ரேட்டிவ், டிரைவிங் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் சொல்யூஷன் ஃபார் எ பெட்டர் வேர்ல்டு. கோஆப்ரேட்டிவ், டிரைவிங் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் சொல்யூஷன் ஃபார் எ பெட்டர் வேர்ல்டு. ஓகே, ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1923 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது அஃபிஷியலாக யுனைடெட் நேஷன் ரெகக்னைஸ் பண்ணது 1995, 1923, 1995. ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் த இன்டர்ஸ்டெல்லார் காமெட் டிஸ்கவர்ட் பை நாசா ஃபண்டட் அட்லஸ்? அட்லஸ்னா ஆஸ்ட்ராய்டு டெரிட்டரியல் இம்பேக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம். ஸோ ஐக்கு தான் இங்கே இருக்காது, மற்றபடி அட்லஸுக்கு ஆனால் ஃபுல் இது இருக்கும். ஓகேங்களா. ஆஸ்ட்ராய்டு டெரெஸ்ட்ரியல் இம்பேக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம். இந்த சர்வே டெலஸ்கோப் லொக்கேட்டட் எங்கன்னா ரியோ ஹர்டடா சைல. ஓகேங்களா. இவங்க டிஸ்கவர் பண்ண இன்டர்ஸ்டெல்லார் காமெட்டோட பேர் தான் 3I அட்லஸ். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க 3I அட்லஸ். ஓகே, இது வந்து எப்போ வந்து சன்னு வந்து ரீச் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அப்படின்னா 30th October 2025 சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட 3rd இன்டர்ஸ்டெல்லார் பாடி. ஓகே, ஸோ ஆல்ரெடி 2 இருக்குது. ஒன்று 2017 லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்து 2019. இப்போ 2025 3rd லான்ச் பண்ணது தான் இந்த 3I அட்லஸ் அப்படின்றது. மொத்தம் 3 இன்டர்ஸ்டெல்லர் காமெட். ஃபஸ்ட்டு நேஷ்னல் லெவல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் சேர்பர்சன் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் எந்த ஸ்டேட்டில் நடந்திருக்கு? ஹரியானா. ஓகே,
ஸோ ஃபஸ்ட்டு நேஷ்னல் லெவல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் சேர்பர்சன் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் இன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் மணிசார் அப்படின்ற பிளேஸில். ஸோ நம்ம மணிசார் அப்படின்றது நம்ம வேறு எதுக்கு கூட பார்த்தோம், 2 நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஓகே, பார்ப்போம் எதுன்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நேஷ்னல் லெவல். ஓகே, இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அர்பன் லோக்கல் பாடிஸ் இன் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஃபஸ்ட்டு இந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தது அப்படின்னா ஹரியானாவில். இதுக்கு எதுனா வந்து க்ளூ மாதிரி வைக்கணும். அர்பன் லோக்கல் பாடிஸ் ஓகே, அர்பன் கரெக்டாக, ஹரியானா ஸோ ரெண்டுமே ஹர் அப்படின்ற சவுண்ட் கொடுக்கறதுனால ஸோ அர்பன் லோக்கல் பாடிஸோட ஃபஸ்ட்டு நேஷ்னல் கான்ஃபரன்ஸே வந்து எனக்கு எங்கே நடந்திருக்குன்னா இந்த மணிசார் ஹரியானா அப்படில அங்கே தான் நடந்துச்சு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான தீம் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் இன் ஸ்ட்ரென்தனிங் கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி அண்ட் நேஷன் பில்டிங். ரோல் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் இன் ஸ்ட்ரென்தனிங் கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி அண்ட் நேஷன் பில்டிங். ஓகே, ரோல் ஆஃப் அர்பன் லோக்கல் பாடிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து இதோட தீம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் ஹைட்ராலஜி ப்ராஜெக்ட். இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமு. இது எப்போ லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னா 2016 லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எதுக்காகனா வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து அக்ராஸ் த கண்ட்ரி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யார் ஃபண்டு பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டு பேங்க்கு. ஸோ இது நேஷ்னல் லெவல். இது நம்ம க்ளூ எப்படி வச்சுக்கலாம்னா நேஷ்னல் லெவலில் ஒரு ஹைட்ராலஜி ப்ராஜெக்ட்டு, அதனால் நேஷ்னல் லெவலில் பண்ணுறதுனால வேர்ல்டே வந்து இறங்கி வேர்ல்டு பேங்க் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த நேஷ்னல் ஹைட்ராலஜி ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ண வருஷமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ யூனியன் மினிஸ்டர் ஜல்சக்தி வந்து சீ ஃப்ளட் அப்படின்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருப்பார். கரெக்டாக. ஸோ இது வந்து எதுக்காகனா நம்மளோட இந்தியாவோட ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃப்ரேம்வொர்க்குக்கான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் ஸ்டெப் எடுக்கிறதுக்காக தான் இந்த சீ ஃப்ளட் அப்படின்றத வந்து இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக. ஸோ இது வந்து ஒரு 2 டே அட்வான்ஸ் இன்னண்டேஷன் ஃபோர்காஸ்ட். ஓகேங்களா, அப் டு த வில்லேஜ் லெவலில். ஸோ முன்னாடியே நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க இந்த சீ ஃப்ளட் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக. ஓகே, நேஷ்னல் ஹைட்ராலஜி இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் இந்த ஜல்சக்தி மினிஸ்ட்ரிக்கில் தான், ஆனால் ஃபண்ட் பண்ணுறது வேர்ல்டு பேங்க்கு. ஓகேங்களா, ஸோ டோட்டல் பட்ஜெட் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3680. இதோட டென்யூர் வந்து முடிஞ்சிடுச்சு. பட் ஆனால் இப்போ செப்டம்பர் 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, எதுனா நேஷ்னல் ஹைட்ராலஜி ப்ராஜெக்ட்டு 16லேருந்து 24 வரைக்கும் இருந்திருக்கு, மொத்தம் 8 வருஷத்துக்கு. ஓகே, ஸோ அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 2s are 16, ஸோ 2016 செப்டம்பர் 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நேஷ்னல் ஹைட்ராலஜி ப்ராஜெக்ட். What will be the redevelopment cost of Tumakuru station? So Tumakuru station இது வந்து order received by rights from எங்கன்னா South Western Railways 37.81 crore. 377.81 crore. ஓகே, ரைட்ஸுன்றவங்க இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 2 orders வந்து பேக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அமௌண்ட்டு தான் வந்து 64.1 கோடி ஃப்ரம் எங்கேருந்துன்னா ஆஃப்ரிக்கன் ரயில் கம்பெனி அண்ட் சவுத் வெஸ்டர்ன் ரயில்லேருந்து. ஓகே, ஸோ ரைட்ஸு இது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி தான் இந்த ரைட்ஸ் லிமிடெட். இவங்க 2 ஆர்டர் என்னென்னா எவ்வளோக்குன்னா 64.1க்கு. ஒன்று வந்து ஆஃப்ரிக்கன் கம்பெனிக்கிட்டேருந்து, இன்னொன்று வந்து சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேஸ். ரெண்டுமே சேர்ந்து பட்ஜெட் தான் 64.1 crore. அதில் இப்போ நம்மளுக்கு கொஷினில் கேட்டிருக்கிறது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வேக்கு எவ்வளோ வந்து ஆர்டர் ரீடெவலப்மெண்ட் காஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 37.81. ஓகே, இதுவே ஆஃப்ரிக்கன் ரயில்னா வேல்யூ வந்து 3.6. ஓகே, ஸோ 3.6ம் 37.81 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆஃப்ரிக்கன் ரயில் கம்பெனிக்கான டைம்லைன் பார்த்தீங்கன்னா 9 months. வெஸ்டர்ன் ரயில்வேக்கான டைம்லைன் வந்து 540 days ஃப்ரம் த அப்பாயின்மெண்ட் டேட்டு. ஸோ அது 9, இங்கே வந்து 540. ஓகே, ஸோ 9னா 5 + 4 9, அப்போ இங்கே வந்து 540 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ மறக்காது நம்மளுக்கு. ஓகே, ஸோ 2 ப்ராஜெக்ட்.
விச் கண்ட்ரி ஹஸ் லான்ச் டே கிளைமேட் ரெசிலியன்ட் வீட் இனிஷியேட்டிவ்? யார் கூட கொலாபரேட் பண்ணினா இந்தியாவோட ஹரிமா ஃபார்ம்ஸ் அண்ட் சிஎஸ்ஐஆர் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட கொலாபரேட் பண்ணி லான்ச் பண்ணது தான் கிளைமேட் ரெசிலியன்ட் வீட் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? ஸோ எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு தான் கேட்குறாங்க. கானா. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம மறந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக க்ளூ வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். கானா. ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு கிளைமேட் ரெசிலியன்ட் வீட் இனிஷியேட்டிவ் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாரோட கொலாபரேட் பண்ணி? இந்தியாவோட ஹரிமா ஃபார்ம்ஸு சிஎஸ்ஐஆர் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட. ஓகே, ஸோ கானா. ஓகே, ஸோ இது நம்ம எப்படி க்ளூ வச்சுக்கலாம் பாருங்கள். இந்த வீட்டு, இந்த கோதுமை வந்து நிறைய வந்து இந்த ராஜஸ்தான்ஸ் அவங்க தான் வந்து டெய்லி சப்பாத்தி அந்த மாதிரிலாம் எடுத்துப்பாங்க. ஸோ வீட்டு, ஓகேங்களா? ஸோ அவங்களாம் என்ன சொல்லுவாங்க? கானா கலியா அப்படின்னு. கானானா சாப்பிட்டியா அந்த மாதிரி ஒரு ஹிந்தி வேர்டு இருக்குல்ல. ஸோ ஹிந்தி கரெக்டாக அந்த ஹிந்தி வேர்டு இருக்குல்ல. ஸோ அதனால் இங்கே கானா. ஸோ அவங்க தான் வந்து இந்திக்காரங்க தான் மோஸ்ட்லி வந்து இந்த வீட்ஸ்லாம் நிறைய எடுத்துப்பாங்க. கோதுமை ரிலேட்டட் இந்த சப்பாத்தின்னு டெய்லி சாப்பிட்ற ஆளுங்க இந்திக்காரங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போது அது அவங்க என்ன சொல்லுவாங்க? ஃபுட்டை கானா கலியா கானா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ வந்து கானா அந்த கண்ட்ரியை இது கூட லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்டில் வந்து வீட் ப்ரைட் 999 அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெவலப் பண்ணது யாருன்னா க்ரீன் ப்ரைடு, இந்தியாவை சேர்ந்த க்ரீன் ப்ரைடு தான் டெவலப் பண்ணியிருக்கிறது இந்த 999. ஓகே, ஸோ இந்த வெரைட்டியோட நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி குஜராத் வந்து 2030 எவ்வளோ எய்ம் பண்ணியிருக்காங்க? 100 GW வந்து எய்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 460 crores வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்படின்னா 55 மில்லியன் யாருக்குன்னா இந்தி கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ எதுக்காகனா இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்டாண்ட் அலோன் பெஸ் ப்ராஜெக்ட் வந்து குஜராத்தில் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக. இதில் குஜராத் வந்து 100 GW ஆஃப் ரினியூவபிள் கெப்பாசிட்டி வந்து 2030 அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதுவுமே இம்பார்ட்டண்ட் தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், இந்தி கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட், 2 பேர். ஓகே, ஸோ இவங்க கமிட் பண்ணியிருக்க அமௌண்ட்டு தான் வந்து நம்ம அமௌண்ட் வைஸ் பார்க்கும்போது 460, அவங்களோட இது பார்க்கும்போது 55 மில்லியன் யூஎஸ்டியில் பார்த்தா 55. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 4 5 5 6. ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் மறக்காது. ஓகேங்களா? ஸோ அதில் 55 மில்லியன் இருக்குல்ல, இதில் 38.5 மில்லியன் வந்து ஐஎஃப்சியோட ஓன் அக்கௌண்ட்லேருந்து வர்றது, 16.5 வந்து கன்செஷனல் சப்போர்ட்டு ஃப்ரம் த க்ளீன் டெக்னாலஜி ஃபண்டு கிட்டேருந்து. ஓகே, ஸோ அந்த 55 எப்படி பிரிக்கிறாங்கன்னா 38.5 + 16.5ன்னு பிரிக்கிறாங்க. ஓகே, who conferred the officer of the Order of the Star of Ghana upon Prime Minister Narendra Modi? ஓகே, ஸோ நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் வந்து விசிட் போயிருப்பார் கானா. அதுக்கப்புறமா வந்து ஒரு 5 கண்ட்ரி கிட்ட விசிட் போனதில் தான் இந்த கானாக்கும் போயிருப்பார். அப்போ வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அந்த கானாவோட யார் கொடுத்துருக்காங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து இந்த அவார்டு வந்து நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பிரசிடென்ட் ஆஃப் கானாவோட பேர் தான் கேட்டிருக்காங்க, ஜான் ட்ரமானி மஹாமா. ஓகே, ஜான் ட்ரமானி மஹாமா. ஓகே, மஹாமா கானாவோட பிரசிடென்ட்டு. ஓகே, ஸோ இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம இப்போ தான் வந்து கானாக்கு வந்து ஒரு காமெடியான ஒரு க்ளூ பார்த்தோம், வீட்டு கானா கலியா கானா. ஸோ இந்த க்ளூவை சொன்னது நான், மஹா, என்னோட பேர் மஹா. ஸோ மஹாமா, அதனால் அப்போ கானாவோட பிரசிடென்ட் வந்து மஹாமா. ஓகே ஓகே நெக்ஸ்டா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது என்ஷூர் பண்ணுறதுக்காகனா ஜஸ்ட் அண்ட் சஸ்டைனபிள் மைண்ட் க்ளோஷர் வந்து இன்க்ளூசிவ் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் மூலமாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து இதை என்ஷூர் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் லான்ச் பண்ணாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கோல். அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட பேர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க, ரீக்ளைம் ஃப்ரேம் ஒர்க். ஸோ ரீக்ளைம் ஃப்ரேம் ஒர்க் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் லான்ச் பண்ணது தான் கிளைம். ஸோ இது நம்ம எப்படி கோல் தான் லான்ச் பண்ணாங்கன்றது நம்மளுக்கு எக்ஸாமில் மறந்துடும். ஸோ கிளைம் களிமண். ஸோ இது எப்படி இருக்குன்னா இந்த
களிமண் அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம தெரியும்ல. ஸோ இது அது வந்து இந்த கோல் கூட லிங்க் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஏன்னா அது களிமண், கரித்துண்டு, அதுதான் வந்து இந்த கோலுக்கு வரும். கரெக்டாக? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா இதை விட வேறு எதனா க்ளூ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரீக்ளைம் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் தான் வந்து லான்ச் பண்ணாங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்கு. இது வந்து ஒரு கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கு. எதுக்காகனா மைண்ட் க்ளோஷர் அண்ட் ரீபர்போசிங்காக. ஓகே, ஸோ இதுலேயே ஃபேஸஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குன்னா, ப்ரீ க்ளோஷர், க்ளோஷர், போஸ்ட் க்ளோஷர், 3 இது வந்து ஃபேஸஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. தென் இந்த ரீக்ளைம்க்கான ஃபுல் இது பார்த்துக்கோங்க. ஆர்னா ரீச் அவுட், ஆர்னா ரீச் அவுட், ஈனா என்விஷன், சீனா கோ டிசைன், எல்லுனா லோக்கலைஸ், ஏனா ஹேக்டு, ஐனா இன்டகிரேட், எம்முனா மெயின்டைன். ஸோ இதுக்கான அப்ரிவேஷன் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எம்ன்றது மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஐன்றது இன்டகிரேட், ஏன்றது ஆக்ட் பண்ணு, எல்லுனா வந்து லோக்கலைஸ் பண்ணு, சீனா கோ டிசைன் பண்ணு, ஈனா என்விஷன் பண்ணு, ஸோ ஆர்னா ரீச் அவுட். ஸோ ரீச் அவுட், என்விஷன், ரீச் அவுட், என்விஷன், கோ டிசைன், லோக்கலைஸ், ஆக்ட், இன்டகிரேட், மெயின்டைன். ஓகே, இதுக்கான அப்ரிவேஷனும் சேர்த்து பார்த்துக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. Where was the Indian Mango Mania 2025 campaign launched? Abu Dhabi. Okay. So Agriculture and Processed Food Export Development Authority, இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே இவங்க லான்ச் பண்ணது தான் இந்தியன் மேங்கோ மனியா 2025. எங்கன்னா அபுதாபியில். ஓகேவா? நான் குளோபல் விசிபிலிட்டி வந்து இந்தியன் மேங்கோஸில் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்மளோட மேங்கோவை எடுத்துகிட்டு போயிட்டு அபுதாபியோட லிங்க் பண்ணி எப்படி ஞாபகம் வச்சுக்க வருது? ஓகே, இந்தியன் மேங்கோ மனியா. ஓகே, அபுதாபி, அபுதாபி, தாபி, அபுதாபி. க்ளூ எதுவும் தெரில, உங்களுக்கு எதனா க்ளூ தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே, அபுதாபி மேங்கோ மனியா. ஓகே, தாபி, அபு தெரில, க்ளூ எதுவும் வரல, நீங்கள் வந்தால் சொல்லுங்கள். Which initiative was launched during the Bharat Organic Mela 2025 to promote sustainable and chemical-free organic products? ஸோ எந்த இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஆர்கானிக் ஆப்பிள் சிடர் வினிகர். ஓகே, ஸோ ஆர்கானிக் ஆப்பிள் சைடர் வினிகர் இதை டெவலப் பண்ணது யார் கொலாபரேஷனோடனா, உனாத்தி கோஆப்ரேட்டிவ் கொலாபரேஷனோட சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை இந்த ஹெக்பேத் நாம் 2.0 நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருப்பார்ல, ஸோ அந்த ஒரு இது கேம்பெயின் கீழே தான் வந்து இதெல்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த மேலா பேர் என்னென்னா பாரத் ஆர்கானிக் மேலா 2025. இதில் லான்ச் பண்ணது தான் ஆர்கானிக் ஆப்பிள் சைடர் வினிகர் அப்படின்ற இனிஷியேட்டிவ். Next, who has assumed additional charge as Regional Executive Director West 1 at NTPC Limited? Okay, NTPC Limited ஓட Regional Executive Director West 1 வந்து யார் அடிஷ்னல் சார்ஜ் வந்து அசியூம் பண்ணியிருக்காங்கன்னா, சந்தோஷ் குமார் தக்கைலே. ஓகே, ரீஜனல் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வெஸ்ட் 1க்கு எங்கன்னா NTPC லிமிட்டடுக்கு. ஓகேவா? ஸோ இவர் வந்து 1988 ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுக்கல. ஓகேங்களா? இதில் ஸோ அவரோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சந்தோஷ் குமார் தக்லே, ரீஜனல் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் NTPC லிமிடெட். ஓகே, which of the following scheme is not covered under the Jan Suraksha Santrupti Abhiyan launched by the Gujarat government? Okay, so Gujarat Chief Minister லான்ச் பண்ணது தான் ஜான் சுரக்ஷா சந்த்ருப்தி அபியான் அப்படின்றது. எங்கன்னா காந்தி நகரில். இந்த கேம்பெயின் வந்து நம்மளோட ஜூலை 1 to 30 வரைக்கும் அக்ராஸ் த கண்ட்ரி வந்து நடந்திருக்கு. கரெக்டாக? ஓகேவா? ஸோ இது வந்து லான்ச் பண்ணது குஜராத்து, ஜான் சுரக்ஷா சந்த்ருப்தி அபியான் அப்படின்றது. இதில் எந்தெந்த ஸ்கீம்ஸ்லாம் கவர் ஆகுதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி, சுரக்ஷா பீமா, அட்டல் பென்ஷன், ஜன்தன் யோஜனா. ஸோ இது எல்லாமே கவர் ஆகுது. மொத்தம் எத்தனை கவர் ஆகுதுன்னா 4 கவர் ஆகுது இதுக்கு கீழே. ஓகேங்களா? எதுக்கு கீழேனா ஜான் சுரக்ஷா சந்த்ருப்தி அபியான் கீழே. இது எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா குஜராத்தில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது இந்த 4 ஸ்கீம் கவர் ஆகுது, ஆவாஸ் யோஜனா கவர் ஆகலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது
ஜான் சுரக்ஷா சந்த்ருப்தி அபியான். ஸோ இது வந்து குஜராத் தான் அப்படி லான்ச் பண்ணாங்க அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஓகே சந்த்ருப்தி அபியான். ஓகே அபி அப்படின்றது ஒரு கேர்ள் நேமு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, பாயும் அபின்னு வச்சுருக்காங்க, கேர்ளும் அபின்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கேர்ளுன்னு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சூரத், குஜராத்தில் தான் சூரத் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து சீப்பாக கிடைக்கும். ஸோ சூரத்துக்கு இங்கே வந்து சாந்த்ருப்தி இருக்கா. ஸோ சாந்தி அபி இவங்கெல்லாம் வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து அதை லைக் பண்ணுறாங்க, அதனால் அங்கே சூரத்துக்கு போயிருக்காங்க. அப்போ இது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம ஈஸியாக குஜராத் அப்படின்ட்டு. ஓகே ஓகே டாக்டர் பிவி பட்டாபிரம் ஃபவுண்டட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் இன் இந்தியானா இந்தியாவோட ஃபஸ்ட்டு மேஜிக் ஸ்கூல். ஓகே, இந்தியாவோட ஃபஸ்ட்டு மேஜிக் ஸ்கூல் வந்து ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா பிவி பட்டாபிரம். ஓகே, இவங்க வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு மேஜிக் ஸ்கூலை இவர் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. நல்லா பார்த்துக்கோங்க. அவரோட பேர் என்னென்னா பிவி பட்டாபிரம். ஆக்சுவலி இப்போ இவர் வந்து இறந்துட்டார் கார்டியாக் அரெஸ்ட்னால. ஓகே, இவர் வந்து இவரோட கரியர் பார்த்திங்கன்னா ஹைப்னோட்டிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஆல்சோ. ஓகே, ஸோ ஆபிச்சூரியில் பாருங்கள் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு மேஜிக் ஸ்கூல் பிவி பட்டாபிரம். வாட் வாஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆதார் authentication transaction processed in June 2025 reported by UIDAI. ஓகே, ஸோ UIDAI. ஸோ ஜூனில் பார்த்தீங்கன்னா 229.33 crore கிட்ட வந்து அத்தன்டிகேஷன் டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு ஜூன் மந்தில். ஓகே, ஸோ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஜூன் மந்த்து ஓகே ஜூனில் நடந்த ஆதார் அத்தன்டிகேஷன் டிரான்சாக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. 22922 இருக்கா, 33 நடுவில் வந்து 9 இருக்குது. ஓகே, ஸோ 22933. ஓகே, ஸோ இது வந்து ஆதார் அத்தன்டிகேஷன் டிரான்சாக்ஷன் ஜூனில். ஸோ இது நம்பர் வைஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, who was re-elected as the president of Coco Federation of India? ஸோ சுதான்ஷு மித்தால் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க கொக்கோ ஃபெடரேஷனோட பிரசிடெண்ட்டாக. ப்ளஸ் உப்கர் சிங் விர்க் இவரை வந்து நியூ செக்ரட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 போஸ்டிங் பார்க்குறோங்க. நியூ செக்ரட்டரியாக உப்கர் ப்ளஸ் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து ரீஎலெக்ட் பண்ணது சுதான்ஷு மித்தலே. விச் ஸ்டேட் வாஸ் லான்ச்ட்? இந்தியாவோட ஃபஸ்ட் ஸ்டேட் led digital AI infrastructure to democratize access to data, compute, mentorship and scale for innovation. ஸோ தெலுங்கானா. ஆக்சுவலி இது வந்து தெலுங்கானா தான் ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்டேட் வந்து இந்த ஸ்டேட் லெட் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏஐக்காக வந்து அன்னேவல் பண்ணது. ஓகே, ஸோ அவங்க லான்ச் பண்ணது தான் இந்த தெலுங்கானா டேட்டா எக்ஸ்சேஞ்ச் TGDEX அப்படின்றது. ஓகேவா, ஸோ அதனால் தெலுங்கானா தான் வந்து ஃபஸ்ட் இந்தியன் ஸ்டேட்டு இந்த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏஐக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த TGDEX அப்படின்றது இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. TGDEX தெலுங்கானா. ஸோ நம்மளுக்கு இங்கே TGDEX கொடுத்துருந்தா நம்ம தெலுங்கானான்றதை அப்ரோச் பண்ணிகிட்ருப்போம். பட் ஆனால் அங்கே கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏஐக்காக இப்போ தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்துருச்சு. கரெக்டாக. ஸோ இப்போ எப்படி வந்து பெங்களூர் வந்து ஒரு ஐடி ஹப்பாக இருக்கோ அந்த மாதிரி ஹைதராபாடும் மாறிட்டு வருது. கரெக்டாக. ஸோ அதனால் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு தெலுங்கானா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே வந்து செலிப்ரேட் பண்ணுறது 3 ஜூலை. இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே. ஸோ நம்ம 2 ஜூலை என்ன படித்தோம்? வேர்ல்டு ஸ்போர்ட் ஜேர்னலிஸ்ட் டே படித்தோமா? ஸோ ஸ்போர்ட்ஸு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு 2 இருக்கிறதுனால 2 ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டாக. ஸோ இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட்டுக்கு மறுநாளே வந்து இந்த பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே வந்து வருது. ஓகே, ஸோ என்ன பண்ணிடுறாங்க, அந்த ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாகவே பிளாஸ்டிக் பேக் கொடுத்துட்டாங்க. அதனால் மறுநாளே வந்து நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, what was the chemical trade deficit reported by India in the year 2023? ஓகே, இது வந்து நித்தி ஆயோகோட ரிப்போர்ட் பேர் என்னென்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பவரிங் இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் இன் குளோபல் வேல்யூ செயின். ஸோ இது கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த குளோபல் வேல்யூ செயின் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் நித்தி ஆயோக் தான் ரிலீஸ் பண்ணாங்க. நித்தி ஆயோக்.
ஓகே ஓகே நிதி ஆயோக் அவங்க ரிப்போர்ட் பண்ண ஒரு ரிலீஸு. இதில் இந்தியா வந்து 12% ஆஃப் ஷேர் வந்து குளோபல் வேல்யூ செயினில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 12%. 2040 1 ட்ரில்லியன் அவுட்புட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. 12%, 1 ட்ரில்லியன் வந்து 2040 சொல்லியிருக்காங்க. தென் இந்தியாவோட 3.5% ஷேர் வந்து குளோபல் கெமிக்கல் வேல்யூ செயின் அண்ட் கெமிக்கல் ட்ரேட் டெஃபிசிட் வந்து 2023 எவ்வளோ இருக்குன்னா 31 பில்லியன் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் 3 டேட்டா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து குளோபல் வேல்யூ செயினோட ஷேர் பார்த்திங்கன்னா 12%. அது என்ன வந்து அவுட்புட் வந்து 2040 1 ட்ரில்லியன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. தென் கெமிக்கல் ட்ரேட் டெஃபிசிட் வந்து 31 பில்லியனு. ஓகேங்களா, அதே மாதிரி 3.5% ஷேர் வந்து குளோபல் வேல்யூ செயினில் வந்து இந்தியா அது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி வந்து இந்த ப்ரப்போஸ்டு பாலிசி இன்டர்வென்ஷன் பை நித்தி ஆயோக் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஸோ என்னென்னு பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து வேர்ல்டு கிளாஸ் கெமிக்கல் ஹப்பு, இன்னொன்று வந்து போஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தேர்ட் ஒன் வந்து ஒபெக் சப்சிடி, டெவலப் அண்ட் ஆக்சஸ் டெக்னாலஜி, ஃபாஸ்ட் ட்ராக்கு, செக்யூர் FTA, டேலண்ட் அண்ட் ஸ்கில் அப்கிரேடேஷன். அதோட பேர் மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் அஃபிஷியலாக இந்தியாவோட ஃபஸ்ட் ஈக்வின் டிசீஸ் ஃப்ரீ கம்பார்ட்மெண்ட் அப்படின்றத வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ரீமவுண்ட் வெட்டினரி கிராப் சென்டர். இது எங்கே இருக்குன்னா மீரட் உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இந்த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் உத்தரப்பிரதேஷ் அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இது வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஈக்வைன் டிசீஸ் ஃப்ரீ கம்பார்ட்மெண்ட்டு. ஓகேங்களா, அனிமல் ஹெல்த். ஓகே, ஸோ இப்போ உத்தரப்பிரதேஷில் நிறைய வந்து பட்ஜெட்லாம் அலோகேட் பண்ணி அவங்களோட அங்கே இருக்க பாப்புலேஷனுக்கு நல்லா செக்யூர் பண்ணிட்டாங்க. அது பண்ணிவிட்டு ப்ளஸ் அங்கே இருக்க பாப்புலேஷனை தாண்டி அனிமல்ஸ்க்கும் வந்து செக்யூர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இது வந்து மீரட் உத்தரப்பிரதேஷில் தான் வந்து இதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து யூனிகோட் கன்சார்டியமில் வந்து ரீஜாயின் ஆகுறாங்க. ஓகேங்களா, சப்போர்ட்டிங் மெம்பராக. அவங்களோட ஆனுவல் மெம்பர்ஷிப் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20,000, அப்ராக்சிமேட்டாக 17 லட்சம். ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்க, யூனிகோட் கன்சார்டியம் அப்படின்றதுல ரீஜாயின் ஆகுறாங்க. அதுக்கு சப்போர்ட்டிங் மெம்பராக தான் ரீஜாயின் ஆகுறாங்க. இந்தியாவில் வெறும் ஒன்லி 2 கவர்மெண்ட் மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த ஓட்டிங் ரைட்ஸ் வந்து வச்சுருக்காங்க, இந்த யூனிகோட் கன்சார்டியம் அப்படின்ற ரைட்ஸு. அதில் ஒன்று மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. ஓகே, தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. இவங்க 2 பேர் தான் இந்தியாவில் இருக்க ஒரு 2 கவர்மெண்ட் மெம்பர்ஸு இந்த யூனிகோட் கன்சார்டியமில் வந்து சப்போர்ட்டிங் மெம்பராக இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த மெம்பர்ஷிப் வந்து ரெக்வயராக ஆனுவல் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 20,000, ரஃப்லி பார்த்தீங்கன்னா 17 லட்சம். டாலரில் சொல்லியிருக்கிறது 20,000. ஸோ நம்ம ருப்பீஸில் 17 லட்சம் அப்ராக்சிமேட்டாக ஆனுவல் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருந்தால் இந்த மெம்பர்ஷிப் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, which of the following organization collaborated to develop இந்தியாவோட ஃபர்ஸ்ட் parametric weather derivatives? ஓகே, ஸோ யாருன்னா நேஷ்னல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் இந்தியா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், NCDEIMD. ஓகே, ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொலாபரேட் பண்ணி எது டெவலப் பண்ணுறாங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு பேராமெட்ரிக் வெதர் டெரிவேட்டிவை டெவலப் பண்ண போகிறாங்க. யார் நேஷ்னல் கமாடிட்டி டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்சும் நம்மளோட இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு பேராமெட்ரிக் வெதர் டெரிவேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஓகே, ஸோ டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்றத அதோட நேஷ்னல் கமாடிட்டி டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச்லேயே பேர் இருக்குது. ஸோ அதை வச்சுன்னா அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து தான் வந்து இதை லான்ச் பண்ணுறாங்க. தென் க்ரீன் கிளைமேட் ஃபண்டு ரீசெண்டாக வந்து நியூ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்காங்களே, ஸோ இவங்களுக்கு வந்து சம் அமௌண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுலனா இந்தியாவோட க்ளீன் எனர்ஜி செக்டாரில் எவ்வளோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து GCF வந்து இந்த இனிஷியேட்டிவ்க்கு கமிட் பண்ணியிருக்காங்கன்னா 200 மில்லியன். ஸோ க்ரீன் கிளைமேட் ஃபண்ட்
200 மில்லியன் நம்மளோட ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கோட லெட் ப்ரோக்ராம்க்கு கமிட் பண்ணியிருக்காங்க. 200 மில்லியன். ஓகே, ஸோ எதுக்காகனா அவங்களோட லார்ஜ் ஸ்கேல் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அன்லாக் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஷாக்ஷம் 3000 இது வந்து ரீசெண்டாக லான்ச்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து ஒரு கட்டிங் ஏஜ் ஸ்விட்ச் கம் ரவுட்டர் டெவலப்டு பை சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலமெட்டிக்ஸ். ஓகே, இது வந்து இந்தியாவோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான். ஓகே, ஸோ இதோட டோட்டல் டேட்டா த்ரூபுட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கம் ரூட்டருக்கு 25.6 டெராபிட்ஸ் பர் செகண்ட். ஓகே, ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டு அவங்க லான்ச் பண்ணது தான் இந்த ஷாக்ஷம் 3000. ஷாக்ஷம் 3000 இது வந்து ஒரு ஸ்விட்ச் கம் ரவுட்டர். இதோட இது பார்த்துக்கோங்க 25.6 25.6 ஷாக்ஷம் 3000. ஓகே, ஸோ இதோட நம்பர்ஸ் தான் நம்ம மறந்துடுவோம், அந்த நம்பர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஷாக்ஷம் 3000 அதோட இது பார்த்தீங்கன்னா 25.6 டெராபிட்ஸ் பர் செகண்ட். ஓகே, தென் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து டேட்டா வந்து மே 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ரீஜன் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்டு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸில் இருக்காங்கன்னா நார்த் இந்தியா. ஓகே, ஸோ அதில் ஆக்சுவலி வந்து குஜராத் வந்து இப்போ 3rd ஸ்டேட்டு அஃபிஷியலாக வந்து 1 crore ரெஜிஸ்டர்டு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸில் வர்றது. ஃபஸ்ட்டு பிளேஸில் மகாராஷ்டிரா, செகண்ட் பிளேஸ் உத்தரப்பிரதேஷ், 3rd வந்து நம்மளோட குஜராத் இருக்காங்க. ஓகேங்களா, இது என்னதுன்னா 1 crore ரெஜிஸ்டர்டு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸில். ஓகே, அப்போது நம்மளை வந்து எந்த ரீஜியன் வைஸ் அப்படின்னு கேட்டாலும் நார்த் இந்தியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, who was the first Indian to receive a star on the Hollywood Walk of Fame in 1960? சபு தஸ்தாகீர். ஆக்சுவலி தீபிகா படுகானே கரெக்டு. நான் வந்து இது பாருங்கள், ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் அப்படின்னு ஒன்றையே படித்து பார்க்காமே தீபிகா படுகோனேன்னு மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து இவங்க கேட்டிருக்கிறது 1960. ஆக்சுவலி 2026 தான் வந்து தீபிகா படுகோனேக்கு இந்த அவார்ட் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் ஸ்டார். பட் இது 1960 கேட்டிருக்காங்க. ஸோ 1960 ஃபஸ்ட்டு இந்தியன் யார் வாங்கினாங்க அப்படின்ற பேர் பார்க்கல பாருங்கள், சபு தஸ்தாகீர். இது வந்து தீபிகா படுகோனே, சபு தஸ்தாகீர் வந்து ஃபஸ்ட்டு இந்தியன் ரிசீவ் இந்த ஃப்ரேம் வந்து ரிசீவ் பண்ணது. இப்போ 2026 தீபிகா படுகோனே வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாட் வாஸ் நியூ நேம் ஹாஸ் பீன் அப்ரூவ்டு ஃபார் பஹிபலி தாலுக் பை த கர்நாடகா கேபினெட்? பாக்யா நஹாரா. ஆக்சுவலி கர்நாடகா கேபினெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெங்களூர் சிட்டி யூனிவர்சிட்டியை வந்து மன்மோகன் சிங் யூனிவர்சிட்டியாக வந்து ரீநேம் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக, இதுதான் வந்து ஃபஸ்ட் யூனிவர்சிட்டி ப்ரைம் மினிஸ்டரோட நேம் வச்சு வர்றது. ஓகே, அண்ட் வந்து அவங்களோட ரூரல் டிஸ்ட்ரிக் பெங்களூர் ரூரல் டிஸ்ட்ரிக்கு பெங்களூர் அதை வந்து பெங்களூர் நார்த்துன்னு வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பகிபள்ளி தாலுக் அப்படின்றத பஹ்யா நகரா அப்படின்ட்டு வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. மொத்தம் கர்நாடகா கேபினெட் 3 பிளேஸ் வந்து ரீநேம் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து பெங்களூர் சிட்டி யூனிவர்சிட்டி, அது வந்து மன்மோகன் சிங் யூனிவர்சிட்டியா. தென் வந்து இன்னொன்று பெங்களூர் ரூரல் டிஸ்ட்ரிக்டை பெங்களூர் நார்த்துனும் பஹிபள்ளி தாலுக்கா பஹ்யா நகரா அப்படின்ட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 3மே பார்த்துக்கோங்க. Who was appointed as the acting Prime Minister of Thailand in July? ஓகே, ஸோ ஜூலையில் ப்ரைம் மினிஸ்டர் ஆக்டிங் ப்ரைம் மினிஸ்டராக இவங்களை வந்து டெப்யூட்டி ப்ரைம் மினிஸ்டர் இன்டீரியர் மினிஸ்டர் யாருன்னா பும்தம் விச்சாயாச்சாய். ஓகே, இவரை தான் வந்து இப்போ ஆக்டிங் ப்ரைம் மினிஸ்டராக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரியங்கா கக்கர். இவங்க வந்து ரீசெண்டாக கோ பிரசிடென்ட் ஆஃப் பிரிக்ஸோட சேம்பர் சிசிஐ, அதான் பிரிக்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி உமன்ஸ் விங் அப்படின்ற ஒரு இதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க கோ பிரசிடெண்ட்டாக. ஓகேங்களா, ஸோ இது வந்து 2 வருஷத்துக்கான டேர்ம் 2025 to 2027. ஸோ இந்த டேர்முக்கு ஓகேவா, இவங்க வந்து யாரை சக்சீட் பண்ணியிருந்தாங்கன்னா ரூபி அப்படின்றவங்கள பிரியங்கா சக்சீட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ பிரிக்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட விங்ஸ் உமன்ஸ் விங் அப்படின்ற ஒரு இதுக்கு தான் கோ பிரசிடெண்ட்டாக பிரியங்கா கக்கார் வந்து அப்பாயிண்ட் ஆகியிருந்தாங்க. ரூபி சிங்கா வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பிரிக்ஸ் சிசிஐ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக. ஓகேங்களா, ஸோ இது அமாங் வந்து பிரிக்ஸ் ப்ளஸ் நேஷன்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு மத்தியில் இது ஒரு எக்கனாமிக் கொலாபரேஷன் பண்ண ஒரு இதுதான் பிரிக்ஸ் சிசிஐ.
Anand Technology has received approval from InSpace to launch India's first private satellite broadband service by which year? 2028. ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி ஆனந்த் டெக்னாலஜி ஹைதராபாத் பேஸ்டு ஆனந்த் டெக்னாலஜி. ஓகேங்களா, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பர்மிஷன் கிராண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அவங்களோட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் சேட்டலைட் ப்ராட்பேண்ட் சர்வீஸை லான்ச் பண்ணுறதுக்கு. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணது இன்ஸ்பேஸ் தான் வந்து அவங்களுக்கான பர்மிஷன் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்பேஸை ஆனந்த் டெக்னாலஜி கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் சேட்டலைட் பேண்ட் சர்வீஸ் வந்து 2028 வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு பர்மிஷன் கொடுத்தது தான் வந்து இன்ஸ்பேஸை. ஓகே, தென் வாட் டஸ் எஸ்டிஎஃப்? ஸோ எஸ்டிஎஃப் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், ஆர்பிஐயோட ஒரு லிக்விடிட்டி டூலு, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஐ வந்து டைமிங் வந்து ஒரு 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிக்விடிட்டி டூலுக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. கரெக்டாக, அந்த 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிக்விடிட்டி டூல் என்னென்னா ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. இந்த ரெண்டுத்துக்குமே தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்பிஐ ஒரு டைமிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரம் July 1, 2025 இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாளுக்குமே 7 PM நைட்டு 11:59 PM வரைக்கும். ப்ளஸ் வந்து எஸ்டிஎஃப் அண்ட் எம்எஸ்எஃப்லாம் வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து 5:30 PM இருக்குமா. பட் ஆனால் இப்போ வந்து 7 PM to 11:59 PM மாற்றிட்டாங்க. அண்டு கால் மணி மார்க்கெட் இருக்குல்ல, இது வந்து இப்போது 7 PM வரைக்கும் தான் ஆப்ரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கால் மணி மார்க்கெட் 7 PM வரைக்கும் தான் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆர்பிஐ வந்து அவங்களோட ஆக்சஸ் விண்டோ வந்து லிக்விடிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்காக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் 7 PM. ஓகேங்களா, ஸோ 5 PM 5:30 இப்போ 7 PM மாற்றிட்டாங்க. ஓகே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஆல் பேங்க் டு இன்டகிரேட் ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர் இன்டு த சிஸ்டம் ஃபார் சைபர் ஃப்ராட் ப்ரிவென்ஷன். ஆக்சுவலி ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்குக்கும், ஸ்மால் ஃபினான்ஷியல் பேங்க்குக்கு, பேமெண்ட் பேங்க்குக்கு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, மொத்தம் 4 சொல்லியிருக்கேன்னா 4த்துக்குமே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர் வந்து இன்டகிரேட் பண்ணணும். இதை டெவலப் பண்ணது யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். இது எதுக்காகனா சைபர் ஃப்ராட்டை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, அது என்ன இண்டிகேட்டர் அப்படின்றது பார்த்துக்கோங்க, ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர். ஓகே, ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர். ஆக்சுவலி இந்த ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர் அப்படின்றது இப்போ மே மந்த் 2025 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இது இப்போ லான்ச் பண்ணது. ஓகே, இது ஒரு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, மீடியம், ஹை ஆர் வெரி ஹைன்ட்டு. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க எஃப்ஆர்ஐ யாரெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு லிஸ்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க, அது ஜஸ்ட் வேணுன்னா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, July 2025, which dual benefit insurance product was launched by Karur Vyasya Bank along with Kashima General Insurance Limited? So, Karur Vyasya Bankum Kashima General Insurance Limited ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பேங்க் அஷூரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. நம்ம ரீசெண்டாக பார்த்தது எல்ஐசியும் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் ஒரு பேங்க் அஷூரன்ஸ் போட்டிருந்தாங்கன்னு பார்த்தோமா. இப்போ 2வது பேங்க் அஷூரன்ஸ் வந்து கரூர் வியாசியா பேங்க்கும் கேஷிமா ஜென்ரல் இன்சூரன்ஸு, இவங்க 2 பேரும் சேர்ந்து பேங்க் அஷூரன்ஸ் போட்டு கெஷிமா கிசான் சாத்தி அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து டியூயல் பெனிஃபிட் கொண்ட இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, கெஷிமா கிசான் சாத்தி. ஓகேங்களா, ஸோ இது வந்து இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் 2047 இதை அச்சீவ் பண்ணுறதுக்கான பேங்க் அஷூரன்ஸ் தான் இது. ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோவோட சேர்பர்சன் பானு பிரதாப் சிங். ஆக்சுவலி இந்த அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் கேபினெட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சேர்பர்சன் அண்ட் அதர் மெம்பர்ஸோட டென்யூர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியல் சர்வீஸ் இன்ஸ்டிடியூஷன் பியூரோவில் அனதர் இயருக்கு. ஓகேங்களா, அதில் இப்போ இதை வந்து ஹெட் பண்ணுறது நம்மளோட பானு பிரதாப் சர்மா இவங்களோட. ஓகேங்களா, ஸோ இவங்களோட இதுவும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 1 year கிட்ட எல்லாருக்குமே. ஓகேங்களா, இவங்க தான் வந்து சேர்பர்சனாகவும் இருக்காங்க, பானு பிரதாப் சர்மா அப்படின்றவங்க. அதர் மெம்பர்ஸோட டேர்முமே வந்து 1 yearக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே,
which bank launched the digital platform Indi for business? So Indusland Bank Indi. So Indi ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸி தான் இது. ஓகேங்களா? What is the interest rate offered? So floating rate, RBIயோட floating rate saving bond 2020 taxable for the period July to Decemberக்கு வந்து 8.5. இது மாறாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அப்போ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது ஜூலைலேருந்து டிசம்பர் 2025 வரைக்கும் இதே floating rate saving bond தான் இருக்க போகுது. ஓகேங்களா? 8.5%. ஸோ எந்த மந்த்லேருந்து எந்த மந்த்துன்னு கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜூலை டு டிசம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8.5% ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் டேக்ஸபிள் இது. ஓகே, Mashreq Bank has got in principal approval to establish அவங்களோட இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சென்டர் பேங்கிங் யூனிட் எங்கன்னா கிஃப்ட் சிட்டி குஜராத்தில். ஸோ Mashreq பேங்க் அப்படின்றது ஃபஸ்ட்டு UAE பேஸ்டு பேங்க்கு. இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டிகிட்டேருந்து பிரின்சிபல் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. எதுக்காகனா IBU வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸோட சென்டர் பேங்கிங் யூனிட் வந்து கிஃப்ட் சிட்டியில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னதுன்னா Mashreq. அதே மாதிரி நம்மளோட ஃபஸ்ட்டு UPI கிராஸ் பார்டர் UPIயோ சம்திங், அது வந்து ஸ்லைஸ்ன்ற கம்பெனி வரும். இது வந்து பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு UAE பேஸ்டு பேங்க் வந்து Mashreq அவங்களோட இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் பேங்கிங் யூனிட் வந்து கிஃப்ட் சிட்டியில் வந்து இது பண்ண போகிறாங்க. Which of the following accurately reflect the regulatory significance of the approval granted to Mobivik Security Broking Limited by SEBI? Okay, so இந்த Mobivik Security Broking Private Limited இருக்காங்களா, இவங்க ஆக்சுவலி நம்ம வந்து நான் இதை நியூஸ் படிக்கும்போது ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பேன். எப்படின்னா எப்போவுமே வந்து RBI கிட்டேருந்து தான் வந்து இன் பிரின்சிபல் அப்ரூவல் வாங்குவாங்க. எதுக்காகனா இந்த ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டராக இருக்கிறதுக்கு. இப்போ அந்த மாதிரி நம்ம ஒன்று பார்த்தது வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி கிட்டேருந்து ஒரு பிரின்சிபல் அப்ரூவல் பார்த்தோமா. இப்போ பாருங்கள், ரெகுலேட்ரி அப்ரூவல் இது வந்து SEBI கிட்டேருந்து. ஸோ ரெகுலேட்ரி அப்ரூவல் யார்கிட்டேருந்து வாங்க முடியும்? SEBI கிட்டேருந்து. ஸோ இது வந்து Mobivik செக்யூரிட்டி அவங்க தான் வாங்கியிருக்காங்க. என்னவா ஆக்ட் பண்ணுறதுக்குனா ஸ்டாக் புரோக்கர் அண்ட் கிளியரிங் மெம்பரை ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஸ்டாக் புரோக்கர் அண்ட் கிளியரிங் மெம்பர். ஸோ Mobivicன்னு இருக்கா, ஸோ மொபைல்லையே நம்ம எல்லாமே பார்த்து படிச்சிடுறோம், நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிவிடுவோம். அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, Mobivik கிளியரிங் மெம்பர். ஓகே, இது வந்து எந்த இதுக்கு கீழேனா SEBIயோட ஸ்டாக் புரோக்கர் ரெகுலேஷன் 1992க்கு கீழே. ஓகே, இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து SEBI தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஜூலை 1 அன்னைக்கு. ஓகே, eKYC Setu is a digital identity verification system. இதை க்ரியேட் பண்ணது யாருன்னா நம்மளோட NPCI. யார் கூட சேர்ந்துனா UIDAIயோட சேர்ந்து. இது வந்து ஒரு ஆதார் பேஸ்டு eKYCக்காக. ஓகேங்களா? ஸோ NPCIயும் UIDAIயும் சேர்ந்து ஒரு டிஜிட்டல் ஐடென்டி வெரிஃபிகேஷன் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் தான் வந்து eKYC Setu. ஓகே, ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், eKYC. ஸோ ஆதார் பேஸ்டு, கரெக்டாக. ஸோ அதனால் UIDAயும் வராங்க. ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டின்றதுனால நம்ம NPCI வராங்க. சஹில் கானி இவங்க வந்து ரிசர்வ் பேங்க் இன்னோவேஷன் ஹப்போட CEO. இவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா ராஜேஷ் பன்சலை ரீப்ளேஸ் பண்ணி வராங்க. ஓகே, ஸோ ஜூலை ஃபஸ்ட்டு வீக்குக்கான பார்ட் 1 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டே பிஃபோர் அப்லோட் பண்ணியிருப்பேன் 50 கொஷின்ஸு. இன்றைக்கி வந்து இதில் ஒரு செகண்ட் பார்ட்டு 50 கொஷின்ஸு. ஸோ ஜூலை ஃபஸ்ட்டு வீக்குக்கான டோட்டலாக ஒரு 100 கொஷின்ஸ் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா நம்ம ஒரு மந்த்துக்கு 400 கொஷின் வந்து இதில் கவர் பண்ணுவோம். அப்படி தான் வந்து LBO எக்ஸாமுக்கு போட்டிருந்தேன். அதில் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சுட்டு ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ரிவிஷனுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீகால் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இதுதான் இந்த குவிஸஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு மந்த்துக்கே ஆப்வியஸாக ஒரு 400 கொஷின்ஸ் கிட்ட கவர் ஆகுது. ஒரு வாரத்துக்கு 100 கொஷின்ஸ் கிட்ட கவர் ஆகுது. ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி நீங்கள்
அந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் சைட் பை சைடு இந்த மாதிரி குவிஸஸ் மாதிரி பார்த்துட்டே வரலாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக அப்படியே படிக்கிறத விட இந்த குவிஸஸ் மாதிரி படிக்கும்போது நம்மளால் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.